வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டண்ட், இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா விதமான வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்பில் இருக்குது. இதை பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கல்வி தகுதி, இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள். மினிமம் 10th பாஸ், 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள். கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்களும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி போய்ட்டுருக்கோம் அப்படின்னாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆண்களும் விண்ணப்பிக்கலாம், பெண்களும் விண்ணப்பிக்கலாம். இதனுடைய கல்வி தகுதி 10th. வயது வரம்பு என்ன, அட்வான்ஸாக என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், இதுமாரி நிறையா விதமான அப்டேட்டு இந்த ஒரே வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்போம், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதேமாரி நிறைய பேர் கேட்குறது, இந்த இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது, இந்த வேலைவாய்ப்புக்கு போனால் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, நெக்ஸ்ட்டு லெவல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட், அதாவது இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே மினிமம் ஒரு 25லேருந்து 30க்குள்ளே சேலரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். போக போக அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக அதிகரிக்கும். அதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக. செகண்டு, இதிலேருந்து வேறு ஸ்டெப்பு அடுத்தது எப்படி மேலே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் இளநிலை உதவியாளராக போகிறீங்க அப்படின்னாலே ஒன்று, நீங்கள் வந்து கிராம உதவியாளராக போனீங்க அப்படின்னா அதுவும் உதவியாளர் தான். கிராம உதவியாளராக போனீங்க அப்படின்னா விஓ அசிஸ்டண்ட்டாக போனால் விஓவாக ஆகலாம். அதேமாரி பேங்க்கில் உதவியாளராக, ஹெல்ப்பராக, சலான் ஃபில்லராக போனீங்க அப்படின்னா இப்போ கூட பாருங்கள், ரீசெண்டாக சலான் ஃபில்லர் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டெலாம் வந்து பேங்க்குக்கு பார்த்தீங்களா சலான் நாம்ளே எழுதி நாம்ளே தான் கொண்டு போய் கொடுத்து எல்லாமே நாம்ளே தான் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த எழுத தெரியாமல் வரீங்க, அதாவது ரொம்ப வயசானீங்க, இந்த ஏதி வேலை காசு, இந்த 1000 ரூபா பணம் இதெல்லாம் பேங்க்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதிகமாக எடுக்க தெரியல அப்படிங்கிறதுனால சலான் ஃபில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு கவுண்டரை போட்டு ஒரு ஆளை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் போயிட்டு இவ்வளோ ரூபான்னு சொன்னீங்களா மட்டும் போதும், அவங்களே ஃபில் பண்ணி உங்கள்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் கேஷியர் கவுண்டரில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க. இதான் வந்து ப்ரொசீஜர் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக கூட ஆட்கள் எடுத்தாங்க, யார் விண்ணப்பிச்சிங்கன்னு சரியாக தெரியல. நம்மளோட சேனலில் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். இப்போது 1 month கிட்ட ஆகிருக்கும். ஓகேங்களா? அதை வந்து யாருக்காச்சும் இப்போ மறுபடியும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. சலான் ஃபில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன ஊர், என்ன பஞ்சாயத்து, என்ன கிராமம், என்ன வில்லேஜு, என்ன போஸ்ட் ஆஃபீஸ், என்ன நீங்கள் வந்து ஒன்றியமா, நகரமா, ஊராட்சி என்ன, அதெல்லாமே தெளிவாக போட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து இது இங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தெளிவாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை வந்து எப்படி விண்ணப்பிக்கணும், அதாவது இந்த இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இது போன்ற முழுமையான தகவல்களை இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ், எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறது மூலயமா நிறையா விதமான தகவல்களை நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்க முடியும். நிறையா விதமான அப்டேட்டை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இந்த பணியின் பெயர் வந்து பார்த்தீங்க எவ்வளோ, காலி பணியிடங்கள் எவ்வளோ, கல்வி தகுதி, வயது வரம்பு, என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த ஜாப்ஸ்க்கு போனால் அப்படிங்கிறது உட்பட எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க.
ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்ற சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் செயலாளர் உதவியாளர், பொது இன்ஜினியர், அதேமாரி ஜூனியர் செயலாளர் உதவியாளர் வேணும். இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் தான் இந்த வேலைவாய்ப்போட ஒரு முக்கியமான மெயின் டாப்பிக்கு. ஜூனியர் அசிஸ்டண்ட் வேலை, அதாவது இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெயின். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி. இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒன்று நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம். 10th முடிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா +2 முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்குரிய சமமான தேர்ச்சி மற்றும் கணினி வகை புலமை இந்திய நிமிடத்தில் 30 வார்த்தைகள் மேலாக, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைப் ரைட்டிங் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இத்தனை டைப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான டைப் ரைட்டிங் இருக்குது. அவங்க சொல்லியிருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து இது பண்ணணும் கணினியில். ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரியான 5 வரிசை, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த டைப் ரைட்டிங் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்க அனுமதிக்கப்பட்ட நேரம் வந்து 10 நிமிடம். அதுக்குள்ளே எத்தனை வேர்ட் டைப் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் டைப் ரைட்டிங் கிளாஸ் இப்போ போனால் கூட நீங்கள் வந்து இதை வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் தான் பேசும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் தான். அடுத்தது அதேமாரியே தான், அதுக்கு +2 தான், அதே வார்த்தைகள் தான், அதே தான். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நானுமே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அதே தான். வயது வரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 28 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பொதுவில் இருக்கிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா Fலேருந்து A வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 28. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா Sலேருந்து P 18லேருந்து 28. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசின் விதிப்படி SC ST பிரிவினர்களுக்கு 5 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. OPC பிரிவினர்களுக்கு 3 ஆண்டுகள் தளர்வுகள். அதே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. SC ST பிரிவினர்களுக்கு 15 ஆண்டுகள். அதாவது வந்து பார்த்தீங்க மாற்றுத்திறனாளியாக இருந்து SC STயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 ஆண்டுகள் தளர்வுகள். அதே OPC பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 ஆண்டுகள் தளர்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி முன்னாள் இராணுவ வீரராக அதிகபட்ச வயது வரம்பு தளர்வுகளும் இருக்கிறது. சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உதவியாளருக்கு ஜூனியர் செயலக உதவியாளருக்கு தான் 37,885 ரூபா சம்திங். ஓகேங்களா? இது 40,000 வரும். ஜூனியர் செயலர் உதவியாளருக்கு செகண்டில் 37,000, அதே சேலரி. இதுக்கும் அதே சேலரி தான். ஜூனியர் ஸ்டோர் கீப்பருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,500 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருவாங்க. தேர்வு செய்யும் முறை திறன் தேர்வு இருக்கும், எழுத்து தேர்வு இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாரி விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SC ST முன்னாள் இராணுவ வீரர் PW இல்லாதவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை. அதே மற்ற விண்ணப்பதாரர்கள் எல்லாத்துக்குமே 500 ரூபா ஃபீஸு. பெண்கள் SC ST முன்னாள் இராணுவ வீரர் PWD விண்ணப்பதாரர்களுக்கு ஃபீஸ் இல்லை. அதே மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா OPC BC இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா ஃபீஸ் கட்டணும். இதோட லாஸ்ட் டேட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே தெளிவாக இருக்குதா? இது வந்து 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம். இதில் வந்து ஃபீஸ் 500 ரூபா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வைக்கணுன்னா
படிப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ், பட்டியல் குணத்தாலும் பட்டியல் கொண்ட சான்றிதழ், எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து வைக்கணும். ஓகேங்களா? இதுக்குண்டான பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.